வெல்கம் டு RNN என்டர்டைனர்ஸ். தாடிப்பத்திரி சிந்தல வெங்கடேஸ்வர சுவாமி பற்றி சொல்லுங்கள் சார். வெங்கடாத்ரி சமம்ஸ்தானம் பிரம்மாண்டே நாஸ்தி கிஞ்சனா வெங்கடேஷ சமோ தேவோ ந பூதோ ந பவிஷ்யதி கல்யாணாத் புதகாத்ராய காந்தார்த்த பிரதாயினே தாடிபத்ரி புரணிவாசாய ஸ்ரீ சிந்தல வெங்கட்ரமணாய மங்களம். அனந்தபுரம் டிஸ்ட்ரிக்ட்ல நம்ம தாடிபத்ரி என்ற கிராமத்துல அதி பிராச்சீனமான ஆஸ்தானம், பிராச்சீனமான சன்னதி ஸ்ரீ ஆனந்தவல்லி நாயிகா சமேத ஸ்ரீ சிந்தல வெங்கட்ரமண சுவாமி சன்னதி. இது பிராச்சீனமா 600 வருஷத்துக்கு முன்னாடி கிருஷ்ணதேவராயருடைய ஒரு பீரியட்ல ஒரு காலத்துல திம்மநாயுடு ஆன இந்த தாடிபத்ரி இத்தியாதிகள்லாம் பரிபாலனை பண்ணிட்டு இருக்கிறவர் இந்த ஆலயத்தை கட்டினார் என்ன நம்மளுக்கு பூர்வர்கள் சொல்லப்பட்டது உண்டு. அது பிரகாரமா இங்க பெருமாள் சிந்த செட்டு சிந்தலராயன்னு சொல்லுவார். சிந்த செட்டுன்னா புளிய மரம். புளிய மரத்துக்கு அடியில நான் இருக்கேன், என்னை எடுத்து பிரதிஷ்டை பண்ணி இந்த ஆலயத்தெல்லாம் கூட நல்லா வைபவமா கட்டுன்னு அந்த திம்மநாயுடு சொப்னத்துல பெருமாள் சொன்னதாக அவர் அந்த பெருமாளை எடுத்து ஸ்தாபிச்சு இந்த ஆலயத்தெல்லாம் வைபவமா கட்டியிருக்க. அந்த பெருமாள் சிந்தல வெங்கட ரமண சுவாமி சிந்தலராயன் அனு இங்க கூப்பிடுவார். என்ன சிந்தலராயன்னா என்ன அப்படின்னா, பக்தாக்களுடைய மனசுல இருக்கிற சிந்தையெல்லாம் நிவர்த்தி பண்றவர். மனசுல எந்த சிந்தைகள் இருந்தா கூட அதெல்லாம் நிவர்த்தி பண்றவன் சிந்தலராயன் பெருமாளுடைய பேரு. இந்த க்ஷேத்திரம் பாஸ்கர க்ஷேத்திரம் சொல்லுவா. எதுக்காக பாஸ்கர க்ஷேத்திரம்னா, அந்த பெருமாளுடைய அபிமுகமாக திருடாழ்வார் இருக்க, அவருக்கு மேல 2 ரந்திரங்கள் இருக்கு. மாக மாசத்துல ஏகாதசி, துவாதசி, திரியோதசி இத்தியாதிகள்ல இந்த 3 நாள் சூரிய கிரணங்கள் சாட்சாத் பெருமாளுடைய பாதத்து மேல பட்டு அந்த சூரிய தேவனே வந்து வணங்கி ஆராதனை பண்ணி இந்த லோகமெல்லாம் சுபிக்ஷமா இருக்கணும்னு பெருமாள் கிட்ட வேண்டிக்கும்படியாக அந்த கிரணங்கள் வந்து பெருமாள் பாதத்துல வந்து விடுது. அதனால இந்த க்ஷேத்திரத்துக்கு பாஸ்கர க்ஷேத்திரம், பாஸ்கரனான சூரியனே வந்து ஆராதிச்ச பெருமாள்னு இங்க பாஸ்கர க்ஷேத்திரம் பேரு. பிரதி ஒரு சம்வத்சரமும் அந்த 3 நாள் சூரிய கிரணங்கள் வந்து பெருமாள் மேல படுறது. அது இந்த க்ஷேத்திரத்தோட வைபவம். அதுக்கப்புறமா பெருமாளுடைய பிராகாரத்துல நம்ம பார்த்தோம்னா, தசரத மகாராஜன் உத்தரகாமேஷ்டி யாகம் பண்ணதுலேருந்து சீதா அக்னிப்பிரவேசம் வரைக்கும் வால்மீகி ராமாயணத்தை ஆதாரமா வச்சுட்டு எல்லா சர்க்கங்களும் நம்மளுக்கு படிச்சா எந்த பலிதத்தை எந்த அனுபவத்தை கொடுக்குமோ அதை நம்ம சில்பத்தை பார்த்தாலே நம்மளுக்கு புரிஞ்சு போயிடும். 24,000 ஸ்லோகங்கள் ராமாயணத்துல. அந்த 24 ஸ்லோகங்கள் நம்மளுக்கு படிக்கும்படியாக முடியுமோ முடியாதோ நம்மளுக்கு தெரியாது. அதனால பூர்வீகர்கள்லாம் எல்லாம் ஆலோசனை பண்ணி இந்த கலியுகத்துல உட்கார்ந்து படிச்சு புரிஞ்சு தெரிஞ்சுக்க முடியாது, அதனால ஒரு சில்பமாகவே நம்ம சித்திரிக்கம் பண்ணா எல்லாரும் அதை பார்த்து தெரிஞ்சுப்பான்ற ஒரு உத்தேசபூர்வகமாக தசரத மகாராஜன் புத்திரகாமேஷ்டி யாகத்தினை ஆரம்பிச்சு அதுக்கப்புறமா எல்லா முக்கியமான கட்டங்களையும் சில்பத்துல நம்மளுக்கு தெரியும்படியாக ரொம்ப வைபவமாக ஒரு விசேஷமான ஒரு சில்ப சாஸ்திரத்தை அங்க நம்மளுக்கு காட்டியிருக்காங்க. அதுல நடுவில் பாகவத்துல கிருஷ்ணலீலைகள் எல்லாமே மேல் பாகத்துல கிருஷ்ணலீலைகள்லாம் கொண்டு வந்து ருக்மிணி கல்யாண கட்டத்து வரைக்கும் நம்மளுக்கு கிருஷ்ணலீலைகள்லாம் தெரியும்படியாக பண்ணி அக்க தட்சிண முகமாக கஜேந்திர மோட்சம் தெரியும்படியாக, பশ্চিமாதி முகமாக லக்ஷ்மி நரசிம்மனோட ஆவிர்வாவம் தெரியும்படியாக, உத்தரமுகமாக வாமனன் விக்ரம அவதாரங்கள் நம்மளுக்கு தெரியும்படியாக எல்லாமே அவதாரங்கள், முக்கியமான அவதாரங்கள் எல்லாமே நம்மளுக்கு சில்பத்திலேயே தெரியும்படியாக இங்க பண்ணியிருக்கா. எதுக்காக இந்த அவதாரங்கள்லாம் பண்ணாங்கன்னா, கிருதே நாரசிம்மஸ்ச திரேதாயாம் ரகுநந்தனா துவாபரே வாசுதேவஸ்ச கலவு வெங்கடநாயகா. இங்க இருக்கிறவன் வெங்கடேஸ்வர பெருமான். இவனேதான் துவாபர யுகத்துல கிருஷ்ணனாக பிறந்தான். இவனேதான்
திரேதாயுகத்துல ராமனாக பிறந்தான், இவனே தான் கிருதயுகத்துல நிருசிம்மனாக பிறந்தான் என்ன தெரியும்படியாக அந்த அவதாரத்தையோட நோக்கமே இந்த பிரஜைகள் எல்லாரும் ரட்சணை பண்ணணும்ன்ற நோக்கத்தினாலதான் அப்படின்றதெல்லாம் தெரியும்படியாக நம்மளுக்கு சிற்பத்துல எல்லாமே தெளிவாக அவ பெரியவாள்லாம் ஆலோசனை பண்ணி நம்மளுக்கு எல்லா ஆவிர்வாவம் படிச்ச புண்ணியத்தை, ஒரு ராமாயணத்தை படிச்ச புண்ணியம், பாகவதத்தை படிச்ச புண்ணியம், ருக்மிணி கல்யாணம் கட்டன் படிச்ச புண்ணியம், கஜேந்திர மோட்சம் படிச்ச புண்ணியம், நிருசிம்ம ஆவிர்வாவம் படிச்ச புண்ணியம், அதுக்கப்புறமா திரிவிக்ரம வாமன அவதார கட்டம் படிச்ச புண்ணியங்கள் எல்லாமே நம்மளுக்கு வரணும்னா நம்ம உட்கார்ந்து புஸ்தகங்கள்லாம் பார்க்கணும்னு அவசியம் இல்லை. இந்த சிந்தலராயணி உடைய ஆலயத்தை ஒரு 4 வாட்டி பிரதட்சணம் பண்ணி நீங்க அந்த சிற்பத்தெல்லாம் பார்த்துட்டே வந்தாலே இவ்வளோ புராணங்கள்ல படிச்ச புண்ணியம், இதிகாச புராணங்கள் படிச்ச புண்ணியம் நம்மளுக்கு எல்லாருக்கும் கிடைக்கும். அதுல பெருமாளுடைய விசேஷமான திருமேனி எங்கேயுமே நம்ம பார்த்திருக்க முடியாது. கருடாருடனாக கீழே கருடன் பத்ரபீடத்துல இருந்து ஒரு கமலத்து மேல அவன் ஆசீனதனாக இருந்து பெருமாள் நம்மளுக்கு எல்லாருக்கும் அனுகிரகம் பண்றான். அதுவும் திருவேங்கடமலையானாக அனுகிரகம் பண்றான். பக்ஷஸ்தலத்துல மகாலட்சுமி, சுதர்சனம், பாஞ்சஜன்யம், வரதஹஸ்தம், கடிஹஸ்தம் பெருமாளுடைய பாதங்கள். இப்படி அகலகில்லேன் நிறையுமின் அலர்மேல் மங்கை உரைமார்பன் இன்னும் சொல்லுபடியாக பெருமாள் விசேஷமான திருமேனில நம்மளுக்கு எல்லாருக்கும் அனுகிரகம் பண்றான். வேங்கடகான்னா நம்மளுடைய பாப்பங்கள், சர்வ பாப்பானி வேம் பிராகு கடகா தகனம் உச்சதே. நம்மளுடைய பாப்பங்கள் எல்லாமே அந்த ஹோமத்துல போடக்கூடிய திரவியங்கள் எப்படி பஸ்மமாகுமோ அப்படி அவனோட திருமேனியை தரிசனம் பண்ண மாத்திரத்திலேயே திருமேனியில இருக்கிற நம்மளுடைய மேனில இருக்கக்கூடிய எல்லா பாவங்களும் நிவர்த்தி ஆகுதுதான். அது மாதிரி ஒரு விசேஷமான திருமேனியோட பெருமாள் இங்க எழுதியிருக்க. தாயாருடைய பேர் ஆனந்தவள்ளி தாயார்னு பேரு. நம்மளுக்கு ஆனந்தவள்ளி நாயிகா சமேத ஸ்ரீ சிந்தல வெங்கட்ரமண சுவாமியாக இங்க அனுகிரகம் பண்றார். பெருமாளை சேவிச்ச மாத்திரத்திலேயே வித்யார்த்தி லபதே வித்யாம், தனார்த்தி லபதே தனம், சர்வார்த்தி சர்வமாப்னோதி, மோக்ஷார்த்தி மோட்சமாப்னியார். இவனை சேவிச்சாலே, இவனை பார்த்தாலே நம்ம மனசுல இருக்கிற சிந்தையெல்லாம் நிவர்த்தியாகணும். சொல்லணும்னு கூட அவசியம் இல்லை. வித்யை இல்லாத பசங்களுக்கெல்லாம் வித்யை வரும், தனம் இல்லாதவங்களுக்கெல்லாம் தனம் கிடைக்கும். இல்லைன்னா விவாக சந்தானம் இல்லாதவாளுக்கு எல்லாருக்குமே சந்தான விவாகாதிகள்லாம் நடக்கும். இல்ல இகலோக சுகங்கள்லாம் நான் அனுபவிச்சாச்சு, இது போதும், எனக்கு மோட்சம்தான் வேணும்னா அவன் அந்த மோட்சத்தையும் ஆனந்தவள்ளி நாயிகா சமேத அந்த சிந்தலராயன் நம்மளுக்கு எல்லாருக்கும் அனுகிரகம் பண்ணுவான். அதை நிச்சயமாக பண்ணுவான்னு எல்லாரும் பக்தார்கள் எல்லாருமே எங்க ராஷ்டிரத்துல இருந்தா கூட இந்த சிந்தலராயனியோட அனுகிரகம் அனுமதி இல்லாம இவனுடைய ஆலயத்துக்கு வர முடியாது. இது தெரிஞ்சுக்கலாம், இந்த சேனல் துவாரா எல்லாம் தெரிஞ்சுக்கலாம். ஆனா அவனோட அனுகிரகத்தை பரிபூர்ணமா இருந்தா ஒழிய இவரோட ஆலயத்துக்கு வந்து நம்மளால அவனை பார்க்க முடியாது. அவனுடைய அனுகிரகம் உங்க எல்லாருக்கும் பரிபூர்ணமாக இருந்து நீங்க இந்த விசேஷமான ஆலயத்தை வந்து பார்த்து அவனுடைய ஆனந்தமயமான அந்த திருமேனிய பார்த்து நீங்க அவனுடைய கிருபைக்கு எல்லாருமே வந்து பாத்திரமாகணும்னு நான் அந்த சிந்தலராயனை பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். அதுல நம்மளுக்கு எல்லாருக்கும் தெரியறது. அதனால இந்த பிராச்சீனமான க்ஷேத்திரத்தை, பாஸ்கர க்ஷேத்திரத்தை நீங்க எல்லாரும் வந்து தரிசனம் பண்ணிக்கணும்னு பிரார்த்திக்கிறேன். ஜெய் சிந்தலராயன்.